ஆஹா செம்ம. அப்புறம் நீ மட்டும் இல்ல, உன் இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் நான் இப்படிதான் செஞ்சிருப்பேன். நீ அவசரப்பட்டு வார்த்தையை விடாத ஈஸ்வரி. போதும் போதும் போதும், நிறுத்து 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 நிறுத்து. நீ எல்லாம் ஒரு ஆளு, உன்கிட்ட நான் பார்த்து பார்த்து பேசணுமோ? நீ எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு தெரியாது. நீ இதெல்லாம் பண்ணதானே? இத பார்த்து நீ பெருந்தன்மையான ஆளுன்னு நினைச்சு உன் காலடியில இவர் கிடைப்பாரு. இவரை காப்பாத்த பெத்த அப்பனையே போலீஸ்ல மாட்டி விட்டவதானே நீ? அதே மாதிரி இப்ப இந்த பணத்தை கொடுத்து ரொம்ப நல்லவ மாதிரி காட்டிக்க பாக்குற, அதானே உண்மை? ஆனா அடுத்தவ புருஷனை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு ஒரு போட்டி வச்சுன்னு வச்சுக்கோ, அதுல நீ தாண்டி முதல்ல வருவ. என்னம்மா பிளான் பண்ணி காய நகத்துற? ஈஸ்வரி போது, நிறுத்து. சரவணா வேண்டாம். ரம்யா சுமாரு, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நீ லிமிட்டை தாண்டி பேசிட்டு இருக்க. உனக்கு நல்லது செஞ்சவங்கள இந்த மாதிரி அவமானப்படுத்தி பேசுற, உனக்கு மனசாட்சி இருக்கா இல்லையா? எல்லாத்தையும் தப்பாதான் பாப்பேன்னு கங்கரம் கட்டி தெரிஞ்சா நான் என்னதான் பண்றது சொல்லு. ரம்யாவை நான் இங்க கூட்டிக்கே வந்திருக்க மாட்டேன். ஆனா இவதான் அந்த பணத்தை கொடுத்து உதவி பண்ணான்னு தெரிஞ்சா நீ மனசு மாறுவேன்னு அவ நம்புனா. ஆனா அந்த நன்றி கூட இல்லாம நீ இவ்வளவு அசிங்கப்படுத்தி பேசுறல, உன்னை எல்லாம் திருத்தவே முடியாது. நீ இது மேல உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட். என்னவோ பண்ண வாரமியா போலாம். எங்க போறீங்க? எங்க போறீங்க? இவ போட்ட பிச்சையில என் அப்பாவோட ஆபரேஷன் நடக்கவே கூடாது. நடக்கவும் நான் விட மாட்டேன்.